கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த அருமையான ஆராதனைக்கு வந்திருக்கிறதான உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே வாழ்த்தி நான் வரவேற்கிறேன். கேப்டன் பிரதருடைய குடும்பத்தின் சார்பாகவும் சபையின் சார்பாகவும் நான் யாவரையும் வாழ்த்தி இந்த நாளில் வரவேற்கிறேன். இந்த அருமையான பிறந்த நாளை காணக்கூடிய வில்லியம் ஜோஷுவா சிறுபிள்ளை கூட ஆசீர்வதிக்கும்படியாக இந்த அருமையான நாளிலே நாம் ஒன்று கூடியிருக்கிறோம். யாவரும் இந்த ஒரு மணி நேரம் தேவனுடைய சமூகத்திலே கொஞ்சம் அமைதியாக இருந்து இந்த ஆராதனை முடிக்கும் மட்டுமாக ஒத்துழைப்பு தரும்படியாய் அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். நம் யாவரும் கூட இந்த ஆராதனைக்காக கண்களை மூடி கொஞ்ச நேரம் இயேசுவிடத்தில் நாம் செபிக்கலாம். கண்களை மூடுவோம். நன்றி ஆண்டவரே, நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. தேவாதி தேவனே, ராஜாதி ராஜாவே, கிருபை நிறைந்த இரட்சகரே, இரக்கத்தில் ஐசுமுள்ள தேவனே, நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். என்றென்றுமாய் ஜீவிக்கிறவரே, நித்தியமானவரே, நிலைவரமான தேவனே, நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, 7 பொன் குத்துவிளக்கின் மத்தியில் உலாவுகிற தெய்வமே, சர்வ வல்லமை உடையவரே, சர்வ வியாபியே, எங்கும் நிறைந்தவரே, சர்வத்திற்கும் மேலான தேவனே, நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எங்கே 2-3 பேருடைய நாமத்தில் கொடுக்கிறோமோ நான் அங்கே இருக்கிறேன் என்ற தேவன் ஆண்டவரே, தர்மியான பிறந்த நாள் விழாவிலே தேவனே கர்த்தாவே சொந்தக்காரர்களாக ஒன்று சேர்த்திருக்கிறதான அருமையான இந்த கூட்டத்தில் தேவன் இறங்கி வரும்படியாய், அளவில்லாத பரிசுத்தாவினால் நிரப்பும்படியாய், இந்த இடத்தை ஆளுகை செய்யும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவே, ஆண்டவரே மகத்தான பலமான வல்லமை தாமே எங்கள் ஒவ்வொரு மீதும் இறங்கும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, தர்மியான ஆசீர்வாத நாளில் ஆண்டவரே பிள்ளை ஆஸ்வதிக்கும்படியாய் தேவனே நாங்கள் செபிக்கிறோம். ஓ நீ தாமே ஆண்டவரே பிள்ளையை வளர செய்து ஞானத்திலும் தேவ பக்தியிலும் அதிகமாய் விருத்தடைந்து ஆண்டவரே முதல் பிறந்த நாளை காணும்படியாய் இம்மட்டுமாய் தேவனே அந்த பிள்ளையை பாதுகாத்தாண்டவரே, இந்த சமூகத்திலே நீர் கொண்டு வந்த கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. இந்த பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளாக, தேவனின் கிருபை ஸ்தலத்துக்குள்ளாக ஓ பிள்ளை நீர் கொண்டு வந்த தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் தேவனே நன்றி, நன்றி, நன்றி ராஜா, நன்றி ராஜா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கிருபை நிறைந்த தேவனே நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் செய்கின்றோம் நின்னடியாய் தீரு நாமத்தின் ஆதரவில். ஸ்தோத்திரம் செய்கின்றோம் நின்னடியாய் தீரு நாமத்தின் ஆதரவில். ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் செய்கின்றோம் நின்னடியாய் தீரு நாமத்தின் ஆதரவில். ஸ்தோத்திரம் செய்கின்றோம் நின்னடியாய் தீரு நாமத்தின் ஆதரவில். இன்றை தினமதிலும் ஒருமித்து கூடவும் நாமத்தினா. இன்றை தினமதிலும் ஒருமித்து கூடவும் நாமத்தினா. தந்தேனின் கிருபைக்காக உமக்கென்றும் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரமே. தந்தேனின் கிருபைக்காக உமக்கென்றும் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரமே. ஸ்தோத்திரம் இயேசுநாதா,
சோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் சோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் செய்கின்றோம் நின்னடியாய் திருநாமத்தின் ஆதரவில். ஸ்தோத்திரம் செய்கின்றோம் நின்னடியாய் திருநாமத்தின் ஆதரவில். ஆம் ஆண்டவரே, இந்த நாளில் உங்களுடைய கிருபை நாள் ஆண்டவரே, நாங்கள் ஒன்று கூடி இருக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த தினை மதிலும் ஆண்டவரே உடைய சமூகத்திலே கூடி ஆண்டவரே உம்மை ஆராதிக்கும்படியாக, இந்த தொழுது கொள்ளும்படியாக இவனே நீ பாராட்டின தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த மகத்தான நாளிலும் அருமையான பிள்ளை வில்லியம் ஜோஷுவாவுடைய சனன நாளிலே நோக்கி பார்க்கும்படியாக, தர்மியான ஆண்டவரை என்ன சொன்ன சொல்லும்படியா இவனே நீர் வைத்த தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, இந்த நாளில் ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஆராதனைக்கென்று கூட ஆராதனை தேவன் தாமே ஆஸ்வதிக்கும்படியாய் மத்தியிலே தேவன் கொண்டான வார்த்தை ஆஸ்வதியாய் கூட செபிக்கும்படியாய் நம் மத்தியில் இருக்கிறதான சகோதரர் டீகன் ஸ்ரீதர் ஜேம்ஸை கூட நாம் செபத்திற்காக முன்பாக அழைக்கலாம். சகோதரர் ஸ்ரீதர் ஜேம்ஸ் செபிப்பார். முதலாம் நாள் பிறந்த நாளை நாங்கள் காணும்படியாய் ஆண்டவரே, இங்கே எல்லோரும் நாங்கள் ஒன்று கூடியிருக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, இந்த ஜனன நாளை காணும்படியாய் நீர் உலக தோற்று முன்னே நியமித்தீரே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, நீர் கொடுத்த பிள்ளையை அது ஆண்டவரே இந்த பிறந்த நாளை ஆசீர்வாதமாய் நீர் தங்கி ஆசீர்வதிக்கும்படியாய் உங்களுடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, பாடல் பகுதி ஆசீர்வதியும் கர்த்தாவே. வார்த்தை கொடுக்கிற மேப்பரை மறைத்து நீரே பேசும் கர்த்தாவே. ஒவ்வொரு வார்த்தையானது வந்தவர்கள் வெறுமையாய் போகாதபடி மகத்தான தெய்வீக ரட்சிப்பை இந்த கூட்டத்தில் பெற்றுக்கொண்டு போக தேவனே, இந்த பிறந்த நாளிலும் இது ஒரு சுவிசேஷ கூட்டமாய் அநேகருக்கு ரட்சிப்பு அளிக்கக்கூடிய ஒரு வார்த்தையாக இருக்கட்டும் கர்த்தாவே. அநேக மனவேதனையோடு வந்த ஒவ்வொருவரும் சுகத்தை பெற்றுக்கொள்ளட்டும். எதிர்பார்ப்போடு வந்த ஒவ்வொருவரும் மகத்தான தேவனை பெற்றுக்கொண்டு போகட்டும் கர்த்தாவே. தொடக்கம் முதல் முடிவு வரை இந்த ஆராதனை உடைய நாம மகிமை கண்டு இருக்கட்டும் கர்த்தாவே. எல்லாவற்றும் கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தராக இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஜெபிக்கிறேன். ஆமென். Thank you brother, God bless you. நாம் தேவனுக்கு கூட ஒரு பாடலை பாடும்படியாய் சாங் லீடர் அருணாமசை கூட தேவனுக்கு ஒரு பாடலை பாடும்படியாய் நாம் அழைப்போம். எல்லாரும் ஒன்று சேர்ந்து தேவனை ஆராதிக்கலாம். கர்த்தருடைய நாம மகிமை கிடைக்கிற ஒரு பாடலை கூட பாடி கரங்களை தட்டி நம் உற்சாகமாக தேவனை ஸ்தோத்திரிப்போம். எல்லா கரங்களை தட்டுங்க. எண்ணி முடியாத அதிசயங்கள் என் வாழ்வில் செய்பவரே, எண்ணி முடியாத அற்புதங்கள் என் வாழ்வில் செய்பவரே, எண்ணி முடியாத அதிசயங்கள் என் வாழ்வில் செய்பவரே, எண்ணி முடியாத அற்புதங்கள் என் வாழ்வில் செய்பவர்.
சுமந்து என்னை தூங்கிடாமல் சுமந்ததை போற்றி பாடுவேன். இடைவிடாமல் காத்தீரையா, உந்தன் வார்த்தை நான் நடத்தினேனையா. இடைவிடாமல் காத்தீரையா, உந்தன் வார்த்தை நான் நடத்தினேனையா. கோடி கோடி நன்றி சொன்னாலும் உமக்கது ஈடாகுமோ? கோடி கோடி நன்றி சொன்னாலும் என் மனம் ஈடாகுமோ? கோடி நன்றி சொன்னாலும் உமக்கது ஈடாகுமோ? கோடி கோடி நன்றி சொன்னாலும் என் மனம் ஈடாகுமோ? எல்லா கரமா தட்டி உற்சாகமா ஹல்லேலூயா. ஓட்டில் விரிசல் விழுந்தது. ஒரு சின்ன தலை வெளியே வந்தது. தனிமையிலே நான் அழுத போதெல்லாம் ஒரு தாயை போல தேற்றியதை எண்ணி பாடுவேன். தேவைகளால் நான் திகைத்த போதெல்லாம் ஒரு தகப்பனை போல் தாங்கியதை போற்றி பாடுவேன். தனிமையிலே நான் அழுத போதெல்லாம் ஒரு தாயை போல தேற்றியதை எண்ணி பாடுவேன். கோடி கோடி நன்றி சொன்னாலும் உமக்கது ஈடாகுமோ? கோடி கோடி நன்றி சொன்னாலும் என் மனம் ஈடாகுமோ? பிரைஸ் லார்ட். பாடல் ஒவ்வொருவரும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா, அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இந்த நாளில் கூட அருமையான ஆராதனைக்கு வந்திருக்கிறதான உங்கள் ஒவ்வொருவரும் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். அருமையான ராஜாராமன், சௌரியம்மாள், ராஜி வீராசாமி கஸ்தூரி அவர்களுடைய வழியில் கேப்டன் கிதியோன் மற்றும் லட்சுமி கிரேஸ் அவளுக்கு பிறந்ததான அருமையான பிள்ளை வில்லியம் ஜோஷுவா அவருடைய பிறந்த நாளை காணும்படியாய் எல்லா சொந்தங்களும் எல்லா பந்தங்களும் இந்த நாளில் வந்திருக்கிறீங்க. உங்கள் எல்லாரும் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். ஒவ்வொருவரும் நான் வாழ்த்தி குடும்பத்தின் சார்பாகவும் சபையின் சார்பாகவும் கடைசி சத்தத்தின் கூடாரத்தின் சார்பாகவும் நான் உங்களை வாழ்த்தி வரவேற்கிற தேவன் உங்களை ஒவ்வொருத்தரும் ஆசீர்வதிப்பாராக. இந்த கொஞ்ச நேரம் அருமையான இந்த குடும்பத்தை தேவன் எப்படி ஆசீர்வதித்தார். இந்த குடும்பத்துக்கு பாருங்க, இந்த பூமியில ஒரு புல் பூண்டு முளைக்கும் என்றால் அது தேவனுடைய சுத்த கிருபையா இருக்குது. அல்லேலூயா. இந்த பூமியில ஒரு ஜீவன் வர வேண்டும் என்றால் அது தேவாதி தேவன் எல்லாம் வல்ல இறைவன் கொடுக்க வேண்டியதா இருக்குது. அல்லேலூயா. இந்த பரிசுத்த வேதாகமானது
ஒரு அருமையான ஒரு வசனத்தை போதிக்குது. சங்கீதங்களின் புஸ்தகம் 127 4வது வசனம் இப்படியா சொல்லுது, இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கர்ப்பத்தின் கனியோ அவரால் கிடைக்கும் பலன் என்று சொல்லுது. இந்த பிள்ளை, ஒரு குடும்பத்தில் ஒரு பிள்ளை பிறக்கும் என்றால் அது எந்த ஒரு பெற்றோர்களுடைய பலனாலோ அல்லது பெற்றோர்களுடைய சக்தினாலோ பிறப்பது கிடையாதுங்க. அல்லேலூயா. நிறைய நீங்க கப்பல்ஸை பார்த்துருப்பீங்க, நிறைய ஜோடிகளுக்கு குழந்தை இல்லாம கூட வாழ்ந்து இருப்பாங்க. ஒரு குடும்பத்துக்கு, ஒரு சின்ன ஃபேமிலிக்கு ஒரு குழந்தை பிறக்குதுன்னா அது மேல இருக்கிற எல்லாம் வல்ல இறைவன், அந்த மகத்தான இயேசு கிறிஸ்து கொடுக்கிற கிஃப்டா இருக்குது. அல்லேலூயா. ஒரு குழந்தை ஒரு குடும்பத்துக்கு கிஃப்ட். அல்லேலூயா. பாருங்க, இப்படியா நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, ஔவையார் தமிழ் புலவர், பெண் புலவர் இப்படியா பாடியிருப்பாங்க, அரிது அரிது மானிடனாய் பிறத்தல் அரிது, அதிலும் கூன் குருடு நீங்கி செவிடு நீங்கி பிறத்தல் அரிது, அதிலும் ஒரு கிறிஸ்தவனாய் பிறத்தல் அரிது, அதுவரையும் ஒரு மறுபடியும் பிறந்த பசுத்தாவியை பெற்ற கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறப்பது மிகவும் அரிது. அல்லேலூயா. இந்த வில்லியம் ஜோஷுவா என்ற சிறு பிள்ளை இந்த அருமையான ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில், கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஒரு குடும்பத்தில் பிறந்திருக்கிறான். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. பாருங்க, வில்லியம் ஜோஷுவாவோட பிறப்பு ஒரு அற்புதமான பிறப்பு. ஆமென். நீங்க கேட்குறீங்களா? நீங்க தான் கேட்கணும். அல்லேலூயா. உங்களுடைய ஆசீர்வாதத்துக்காக தான் இந்த கூட்டமானது இருக்குது, உங்க குடும்பத்தோடைய ஆசீர்வாதத்துக்காக தான். பாருங்க, தேவன் நம் வாழ்க்கையில் அநேக நன்மைகளை செய்யறாரு, அநேக அதிசயங்களை செய்யறாரு. ஆனா மனிதனானா அதை நாம் ஏற்றுக்கொள்வதோ அல்லது மீண்டும் நினைப்பதோ கிடையாது. தேவனுடைய அற்புதங்களையும் அதிசயங்களையும் நாம் என்ன பண்றோம்னா மறந்து போயிடுறோம். காலப்போக்கில் நாம் என்ன பண்ணிடுவோங்க, மறந்துடுவோம். ஆனா இந்த நாளில், இந்த அருமையான வில்லியம் ஜோஷுவோட பிறந்த நாளை மீண்டும் ஒரு கொண்டாட்டமாக, குடும்பம் சந்தோஷம் விடும்படியான ஒரு அருமையான ஒரு கூட்டத்தை இன்னைக்கு ஏற்படுத்தியிருக்கிறார். அல்லேலூயா. பாருங்க, ஒரு பிறப்பு எப்பொழுதுமே ஒரு குடும்பத்துக்கு சந்தோஷத்தை தருகிறதா இருக்குது, ஒரு மகிழ்ச்சியை தரும். லூக்கா 1ஆம் அதிகாரத்துல ஒரு அருமையான ஊழியக்காரன் பிறக்கிறான், ஒரு தீர்க்கதரிசி, யோவான் ஸ்நானகன். யோவான் ஸ்நானகனுடைய பிறப்பை பற்றி பேசும்போது, அவன் பிறப்பு எல்லா ஜனங்களுக்கும் சந்தோஷத்தை உண்டாக்கும் என்று சொல்லப்பட்டது. எல்லாருக்கும் என்னவா இருக்குமா, ஒரு சந்தோஷத்தை உண்டாகும். இன்னைக்கும் 2 குடும்பங்களுக்கான ஒரு சந்தோஷம் யாராகிறான்னா இந்த வில்லியம் ஜோஷுவாவா இருக்கிறான். அல்லேலூயா. அதை ஏற்றுக்கொண்டவன் தான் வர முடியும். அல்லேலூயா. அது அப்படியே விசுவாசிகள்னா யாராலும் வர முடியாது. அல்லேலூயா. பாருங்க, இவன் அருமையான இந்த வில்லியம் ஜோஷுவா, இவன் பேரு ஒரு அருமையான பேர். வில்லியம் அப்படின்னா என்னன்னா, இந்த 20ஆம் நூற்றாண்டின் தீர்க்கதரிசியான வில்லியம் மரியன் பிரண்ணாம். அல்லேலூயா. அந்த வில்லியம் என்ற பெயர் அங்கிருந்து வந்திருக்குது. 20ஆம் நூற்றாண்டின் தீர்க்கதரிசி வில்லியம், அதைத்தான் வச்சுங்க. அல்லேலூயா. 2வது பேரு அது பழைய ஏற்பாட்டின் தீர்க்கதரிசி யோசுவா. அந்த யோசுவானா என்ன அர்த்தம் தெரியுமா? யோசுவா என்பது அது ரட்சகர் என்று பொருள். அல்லேலூயா. யோசுவாக்கு இன்னொரு அர்த்தம் என்ன தெரியுமா? இயேசு என்று பெயர். அந்த அர்த்தம் தெரியாம அவர் வச்சிட்டாரு. அல்லேலூயா. ஆனா யோசுவா என்பதற்கு என்ன அர்த்தம்? தீர்க்கதரிசி சொல்றாரு, அது இயேசு என்று அர்த்தப்படுகிறது. பழைய ஏற்பாட்டின் யெகோவா தேவனை குறிக்கக்கூடிய ஒன்று. பாருங்க, இந்த யோசுவா என்பவன் அந்த எகிப்திலிருந்து ஜனங்களை கொண்டு வரும்போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திற்கு ஜனங்களை கொண்டு போய் விட்டான். எவ்வளவு பெரு மகத்தான ஒரு ஊழியத்தை செஞ்ச அந்த தீர்க்கதரிசிகளோட பெயரை இன்னைக்கு வச்சிருக்கிறாங்க. அல்லேலூயா. நான் ஏற்கனவே சொன்னேன், ஒரு குடும்பத்துல பிறக்கக்கூடிய ஒரு குழந்தை அது மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்குது. இந்த குழந்தை மாற்றம் கிடையாது. இந்த குழந்தை இந்த குடும்பத்துக்கு மிகுந்த சந்தோஷம். ஆனா இந்த பூமிக்கே மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கக்கூடிய ஒரு குழந்தை பிறந்தது. அல்லேலூயா. இந்த உலகத்துக்கே சந்தோஷத்தை உண்டாக்கக்கூடிய ஒரு மகத்தான குழந்தை ஒன்று பிறந்தது. இருளில் இருக்கிற ஜனங்களை ரட்சிக்கும்படியாய், இருளில் இருக்கிற ஜனங்களை மீட்கும்படியாய்
இயேசு கிறிஸ்து என்ற ஒரு குழந்தை ஒன்று பிறந்தது. அல்லேலூயா. அந்த குழந்தையால இந்த உலகம் ரட்சிக்கும்படியாய், தன் ரத்தத்தை சிந்தி மீட்கும்படியாய் அது பூமிக்கு அனுப்பப்பட்டது. அதுதான் இந்த பூமிக்கு கொடுக்கப்பட்ட மகத்தான கிஃப்ட். இந்த பூமிக்காக கொடுக்கப்பட்ட ஒரு மகத்தான பரிசு பொருள் யாரா இருந்தானா, இயேசு கிறிஸ்து என்ற நபராக இருந்தார். அல்லேலூயா. இன்னைக்கும் இந்த இயேசு கிறிஸ்துவை காணும்படியாய் நாம் வாஞ்சிக்க வேண்டியதா இருக்கு சகோதரனே. உங்களுடைய தேவைகளுக்காக, உங்களுடைய சுகத்திற்காக, உங்களுடைய எல்லா விதமான கவலைகளை நீக்கும்படியாய் அந்த இயேசு கிறிஸ்து இன்று இப்பொழுது இங்கு இருக்கிறார். ஒரு மனிதனுடைய பிறப்பை நீ அறிய வேண்டும் என்றால், ஒரு மனிதனுடைய முடிவை நீ அறிய வேண்டும் என்றால், நீ பரிசுத்த வேதாகமத்துக்கு வர வேண்டியதா இருக்குது. உன்னை பற்றி நீ அறிந்து கொள்ள வேண்டும் என்றால், நீ யார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் என்றால், அந்த மகத்தான பரிசுத்த வேதம் ஆகிய இயேசு கிறிஸ்து இடத்துல வர வேண்டியதா இருக்குது. இன்னைக்கு நீங்க எல்லாம் வந்திருக்கீங்க. தேவன் உங்கள் ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிப்பாராக. கொஞ்ச நேரம் தேவனுடைய வார்த்தையை நம்மத்துல பகிர்ந்து கொள்ள போறாரு. சென்னையிலிருந்து மறுபடியும் பிறந்த கிறிஸ்தவர்களின் சபையின் பாஸ்டர் மனோ ஆனந்த் அவர்கள் வந்திருக்கிறாரு. அவருடைய வார்த்தை கேட்கும்படியா ஒரு ½ அன் ஹவர் நீங்க உங்களை சிதறாத கவனத்தை கொடுங்க. அதுதான் இங்க இருக்கிற பெரிய விஷயமே. இங்க கேக்கு வெட்டுறோம், சாப்பிட்றோம், பெரிய விருந்து பண்றோம். அதை காட்டிலும் மேலான ஒன்று, இங்க இருந்து புறப்படுற வார்த்தையை கேட்கும்போது அது உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும். உண்மையிலே அது உங்க வாழ்க்கைக்கும் உங்க குடும்பத்துக்கும் ஆசீர்வாதமா இருக்கும். தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியாய் சென்னையிலிருந்து வந்திருக்கதான பாஸ்டர் மனோவா ஆனந்த் அவர்களை நாம் பிரசங்கத்திற்காக எல்லாரும் முன்பாக அப்படியாக நாம் அழைப்போம். யாரும் கவனமாக உங்கள் சிதறாத கவனத்தை கொடுத்து வார்த்தை கேளுங்க. காட் பிளஸ் யூ. Praise the Lord. Hallelujah. Praise the Lord. எனக்கு வாய் இருக்கு, நான் பேசுறேன். உங்களுக்கு வாய் இருந்தா praise the Lord சொல்லுங்க. இல்ல எனக்கு வாய் இல்ல பிரதர்னா அமைதியா இருங்க. Hallelujah. Hallelujah. ஏசப்பா சொல்லுங்க. நான் ஏன் சொல்லணும்? அந்த தெய்வத்தை எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. அப்படியா? ஏசப்பா பிடிக்காத யாராவது சொல்லுவீங்களா? கை தூக்குங்க பார்க்கலாம். உங்களுக்கு பிடிக்காத ஏசப்பாவை? பிடிக்காதா? தெரியாம தூக்கிட்டீங்க போல. எத்தனை பேருக்கு ஏசப்பாவை பிடிக்கும்? எல்லாரும் அந்த கேமரா அவங்க பக்கத்து இருக்கு இல்ல இப்போ. எத்தனை பேருக்கு ஏசப்பாவை பிடிக்கும்? அவ்வளவுதானா? சின்ன பசங்களுக்கு ஏசப்பா பிடிக்காதா? எத்தனை பேருக்கு ஏசப்பாவை பிடிக்கும்? கையை தூக்கி சொல்லுங்க. வெரி குட், சந்தோஷம். இங்க எதுக்காக வந்துருக்கீங்க எல்லாரும்? கேப்டன் லட்சுமி கிரேஸ், கேப்டன் கிதியோனுடைய ஒன்னே ஒண்ணு கண்ணே கண்ணுன்னு பெற்று வச்சிருக்காரு வில்லியம் ஜோஷுவா. அவருக்கு இப்பொழுது 1ஆம் ஆண்டு பிறந்த நாள். அந்த பிறந்த நாளுக்கு தன்னுடைய சொந்தக்காரங்க, உறவினர்கள், நண்பர்கள், பக்கத்து வீட்டுக்கார், வேலை ஸ்தலத்துல செய்யறவங்க, கூட வேலை செய்யற நண்பர்கள் அனைவரையும் கூப்பிட்டு, எனக்கு பையன் பிறந்திருக்கான், வந்து ஆசீர்வாதம் பண்ணிட்டு போங்க. ஏன் வேற யாருக்கும் குழந்தை பிறக்கலையா? இவருக்கு மட்டும் தான் ஊர்ல உலகத்துல குழந்தை பிறந்துச்சா? நான் எனக்கு தான் ஒரு பையன் பிறந்தேன், நாங்க இப்படியா பண்ணுகிறோம். ஆனா ஒரு விசேஷம் இருக்குது. என்ன விசேஷம்? என்ன விசேஷம் சொல்லுங்களேன். இந்த பிள்ளை இயேசு கிறிஸ்து கொடுத்திருக்கிறார் என்ற ஒரு சந்தோஷத்துல இந்த கூட்டத்தை வச்சிருக்கிறார். அவரு எதுக்கு வச்சிருக்காரு? இந்த பிள்ளை எனக்கு இயேசப்பா தான் கொடுத்திருக்கிறாரு. எவ்வளவு பெரிய சந்தோஷமான விஷயம் தெரியுமா? ஆனா நீங்க என்ன சொல்லுவீங்க? என் பையனுக்கு குழந்தை பிறந்துக்குது, என் பொண்ணுக்கு குழந்தை பிறந்துக்குதுன்னு சொல்லுவீங்க. அவனை அவரை கேளுங்க, எப்பா உனக்கு யாருப்பா பிறந்துன்னு கேள, சாஸ்டாத் அந்த ஏசப்பாவே வந்து பிறந்துக்கிறாருன்னு சொல்லுவாங்க. ஆனா உங்களுக்கு என்ன கேட்டா சொல்லுவீங்க? எங்க அப்பா பிறந்துக்கிறாரு, என் மாமா பிறந்துக்கிறான், செத்து போன உங்க தாத்தா பிறந்துக்கிறான்டா அப்படின்னுவாங்க.
என்ன சொல்லுவாங்க? அப்படியே பாரு உங்க தாத்தா மாதிரியே பிறந்துக்கிறான். ஹாஸ்பிட்டலுக்கு போனா கண்ணு அவங்க தாத்தா மாரிக்குது, மூக்கு அவங்க தாத்தா மாரிக்குதுமா. அது பக்கத்து வீட்டு பெட்டுமா. அந்த அம்மா பாத்ரூம் போய்க்குதுன்னு குத்துக்குது. அதுக்குள்ளேயே இந்த அம்மா கண்ணு மூக்கு மாரி தாத்தா மாரிக்குது, பாட்டி மாரிக்குது சொல்லி குடும்பத்துல ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணுது. புரியல? நான் பேசுறது புரியலையா? அந்த குழந்தை வளர வளரத்தான் அது சுபாவம் யாருன்னு தெரியும். உண்மையா இல்லையா? அந்த குழந்தை பிறந்த உடனே கண்ணு காது மூக்கு வச்சு பிறந்ததுனால தாத்தா மாதிரி பாட்டி மாமா மாதிரி அப்பா மாதிரி இல்ல. அந்த குழந்தை வளர 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 அதோடைய நடவடிக்கைகள் பார்க்கும்போது அது தாத்தா மாதிரியே சாப்பிடுது, அவங்க அப்பா மாதிரியே பெண்டு கைக்குது, அவங்க மாமா மாதிரியே மூக்கு பெருசாகுது. சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களா? சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களா? சொல்லுவாங்கல்ல. ஆனால் யாராவது தாய் தப்ப நீங்க இருக்கிறீங்க, என் குழந்தை ஏசப்பா போல இருக்குதுன்னு எத்தனை பேர் சொல்றீங்க? சொல்லுங்க, கை தூக்குங்க. என்ன பிரதர்? என் குழந்தை அப்படி ஏசப்பா போலவே இருக்குதுன்னு யாராவது சொல்ல முடியுமா? ஏசப்பாக்கு இருக்கிற மாதிரியே அதே மூக்கு, ஏசப்பாக்கு இருக்கிற மாதிரியே, ஏசப்பாக்கு இருக்கிற மாதிரியே அதே வாய், ஏசப்பாக்கு இருக்கிற மாதிரியே அதே காது, ஏசப்பா இருக்கிற மாதிரியே அதே 5 அடி ஆயிட்டு என் குழந்தை பார்க்கறதுக்கு ஏசப்பா மாதிரியே இருக்குதுன்னு எத்தனை பேர் சொல்லணும்னு நினைக்கிறீங்க? எத்தனை பேர் சொல்லணும்னு நினைக்கிறீங்க? ஹல்லேலூயா. அதனால கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளில் இந்த அருமையான சிறுபிள்ளை, இதுதான் ஏசப்பாவுடைய படம். தெரியுதா? தெரியுதா எல்லாருக்கும்? இந்த மாதிரி இது ஏசப்பா பேர் ஒரு குழந்தை எத்தனை பேருக்கு பிறக்கணும் ஆசைப்படுறீங்க? கை தூக்குங்க. யாருக்கும் வேணாவா? இந்த மாதிரி ஏசப்பா மாரி ஒரு குழந்தை எத்தனை பேருக்கு பிறக்கணும்? பிறக்கணும்ன்ற கை தூக்குங்க. ஹல்லேலூயா. யாரெல்லாம் வீட்டுல குழந்தைங்க வச்சிருக்கீங்க? யாரெல்லாம் வீட்டுல குழந்தை வச்சிருக்கீங்க? 1 வயசுல இருந்து 10 வயசு வரைக்கும் வச்சிருக்கீங்களா? அவங்கள ஒவ்வொரு நாளும் நீங்க புத்துமதி சொல்லி அனுப்புறீங்கல்ல, எப்பா பொய் பேசாத, ஸ்கூல்ல திருடாத, பென்சிலை திருடாத, யாரையும் போட்டு அடிக்காத, கெட்ட கெட்ட வார்த்தை பேசாத, திருடாத, டீச்சருக்கு மரியாதை செய், எந்த பசங்களையும் போட்டு அடிக்காதுன்னு எத்தனை பேர் தான் பிள்ளைங்களுக்கு அட்வைஸ் பண்றீங்க? உண்மையான தாய் இந்த அட்வைஸ் பண்ணுவா. உண்மையான தாய் இந்த அட்வைஸ் பண்ணுவா. ஆனால் சகோதரர் கேப்டன் கிதியோன் அவர்கள் தன்னுடைய பிள்ளைக்கு வளரும் போது உண்மையாரு, உத்தமமாரு, பொய் பேசாதன்னு சொல்ல மாட்டாரு. அவர் என்ன சொல்லுவாரு? என்ன பத சொல்லுவீங்க உங்க பிள்ளைக்கு? நீ ஏசப்பா மாத்திரம் நீ நம்பு, ஏசப்பாவை மாத்திரம் வாழ்க்கையில விட்டுறாத, ஏசப்பாவை மாத்திரம் வணங்குறத வாழ்க்கையில விட்டுறாத. ஏசப்பா உன் வாழ்க்கையில வந்துட்டாருன்னா அவரை மாதிரி வாழ்க்கை, உண்மையான வாழ்க்கை நீ வாழ்வ. என்ன சொல்லுவாங்க? ஏசப்பாவை மாத்திரம் வாழ்க்கையில நீ ஏத்துக்கினா அவர் வாழ்ந்த வாழ்க்கை போல நீயும் வாழ்வப்பான்னு தம் பிள்ளைக்கு கிதியோன் கேப்டன் சொல்லிக் கொடுப்பார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இந்த பரிசுத்த வேதத்திலே நாம் வாசிக்கும்படியாக ஒரு வேத வசனம் இருக்கிறது. ஆதியாகமம் 21ஆம் அதிகாரம் 8வது வசனம். பிள்ளை வளர்ந்து பால் மறந்து ஈசாக்கு பால் மறந்த நாளிலே ஆபிரகாம் பெரிய விருந்து பண்ணினான். பிரைஸ் தி லார்ட். இந்த இயேசு கிறிஸ்து என்பவர் யார்? ஏன் இந்த குழந்தைக்கு இந்த பிறந்த நாள் கூட்டம் வைத்து நம்மலாம் கூட என்ன பண்ணுவோம்னா, இந்து மக்கள்லாம் இருக்கிறோம், நம்ம குழந்தை பிறந்துச்சுன்னா அந்த தகப்பனார் என்ன பண்ணுவார்னா, குழந்தை கருவுல உருவான உடனே தாடி எடுக்க மாட்டார், தாடி விட்டுருவாரு. ஏன்னா சவரம் கத்தி படக்கூடாதான். நல்லபடியா சுகப்பிரசவத்தோட என் பொண்டாட்டி எனக்கு நல்ல பிள்ளையா பிறந்ததுன்னா நான் கோயிலுக்கு வேண்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தாடி வைப்பாங்க, மொட்டை அடிக்க மாட்டாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க, குழந்தை பிறந்த உடனே 1 வருஷம் கழிச்சு இந்த சக்கரை தண்ணி என்ன பண்ணுவாங்க,
சக்கரை தண்ணி வாயில ஊத்தி என்ன சொல்லுவாங்க? காதுகிட்ட போயிட்டு பேர் சொல்லுவாங்க. ராமசாமி, முன்சாமி, குப்புசாமி, தினேஷ், ரமேஷ் அப்படின்னு பேர் சொல்லுவாங்க. உண்மைங்களா? அல்லேலூயா. அதே போலத்தான் இந்த சகோதரர் பிரபாகரன் என்பவர், கேப்டன் என்பவர், தன்னுடைய பிள்ளைக்கு 1 வருடம் பிறந்து 1 வருடம் ஆனதுனாலே இந்த பிறந்த நாள் செய்தியை, இந்த முதலாம் ஆண்டு செய்தியை நான் என் ஊரறிய ஒரு சுவிசேஷ கூட்டமாக, என் பிள்ளை எவ்வளவு ஒரு ஆசீர்வாதமான பிள்ளை, இயேசு கிறிஸ்து விரும்புகிற மாதிரி ஒரு பிள்ளையாக என் பிள்ளையை கடவுள் கொடுத்திருக்கிறார்னு ஒரு சந்தோஷத்தை, ஒரு பெரிய விருந்தை இன்றைக்கு உங்களுக்கு ஆயத்தப்படுத்தியிருக்கிறார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இந்த நாளிலும் குழந்தைய வச்சிருக்கிறவங்க கேட்டேன், எத்தனை பேர் வச்சிருக்கீங்கன்னு. உண்மையாகவே நீங்க இங்கிருந்து கடந்து போகும்போது உங்கள் பிள்ளையை உண்மையாக, உத்தமமாக, ஒரு நல்ல மனிதனாக வளர்க்கக்கூடிய ஒரு தாயாக, தகப்பனாக, பாட்டியாக, தாத்தாவாக இங்கிருந்து கடந்து போங்க. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஒரு மனிதன் எப்படி பிறக்கணும், எப்படி வாழணும், எப்படி மரிக்கணும், ஒரு மனிதனுக்கு எப்படி வாழணும்னு தெரியல, எப்படி பிறக்கணும்னு தெரியல. நாம் அனைவருமே ஒவ்வொருவரும் ஒவ்வொரு தெய்வங்களை வணங்கி கொண்டிருக்கிறோம், வெவ்வேறு கடவுளை வணங்கி கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரம்தான் ஒரு மனிதன். இந்த வேத வசனம் சொல்லுகிறது வேதாகமத்திலே, நான் உன்னை தாயின் கர்ப்பத்தில் உருவாகும் முன்னே நான் உன்னை தெரிந்து கொண்டேன் சொல்றார் இயேசு கிறிஸ்து. என்ன சொல்றாரு? உன் தாயின் கர்ப்பத்திலே, வயிற்றிலே, கர்ப்பத்திலே உருவாகும் முன்னே நான் உன்னை தெரிந்து கொண்டேன். எப்படிப்பட்ட இயேசு கிறிஸ்து நம்முடைய கடவுள்! அந்த கடவுள் எல்லாம் ஒரு ஒளியாக, ஒரு ஜோதியாக, யாரும் பார்க்க முடியாம ஒரு வெளிச்சமாக இருந்த கடவுள் நம்முடைய கடவுள் இயேசப்பா. மனிதர்கள் எப்படி கடவுளை வணங்க வேண்டும், எப்படி ஒரு மனிதனாக வாழ வேண்டும் என்ற ஒரு காரியமே இல்லாம இருந்தது. ஒரு திடமான ஒரு நம்பிக்கை இல்ல, கண்மூடித்தனமா நம்ம வாழ்ந்து கொண்டிருந்தோம். ஒரு கேப்பாரற்று கிடைக்கல, எல்லாமே நமக்கு தோணுதெல்லாம் நம்ம செஞ்சிட்டு இருந்தோம். கடவுள் பார்க்கிறாரு, வானத்துல இருந்து கடவுள் பார்க்கிறாரு, மகனே, மகளே, ஏன் இவ்வளவு ஒரு சீர்கேடான வாழ்க்கை வாழுறீங்க? ஏன் ஒரு பிள்ளைகளை இப்படியா ஒழுக்கமற்ற பிள்ளைகளை நடத்துறீங்க? பிறக்கும் போதே 2 வயசு குழந்தைகிட்ட போய் சாக்லேட் கேட்டா ஐயோ போ அப்படின்னு, சின்ன வயசுல 2 வயசுல குழந்தைங்க போய் பேசுது, திருடுது. 10 வயசானா எல்லா தவறுகளையும் செய்யக்கூடிய எண்ணம் வருது குழந்தைகளுக்கு. காரணம் என்ன? நாம் பாவப்பட்ட பூமியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த பூமியானது பாவத்தினால் நிறைந்திருக்கிறது. அக்கிரமம், அநியாயம், விபச்சாரம், போதைப் பொருள், கள்ளச்சாராயம், குடி, இந்த மாதிரி கேடுகட்டு போய் இந்த உலகமானது நாசமா போயிடுச்சு. வீட்டுக்குள்ள இருக்கிற வரைக்கும் தான் நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம பாதுகாப்பு. வெளியே போயிட்டா, வீட்டை விட்டு வெளியே போயிட்டா அந்த குழந்தைங்களுக்கு யார் பாதுகாப்பு? வீட்டுக்குள்ள இருக்கிற வரைக்கும், 4 சவுத்துக்குள்ள இருக்கிற வரைக்கும் நம்ம பிள்ளைங்களை பாதுகாப்பா நம்ம வளர்க்கலாம். அன்னைக்கெல்லாம் டிவில ஒரு முத்த காட்சி வந்ததுன்னா குழந்தைங்களை போ தண்ணி எடுத்துட்டு வா, இதை எடுத்துட்டு வா, அதை எடுத்துட்டு வா அனுப்பிச்சிருவாங்க. ஆனா இன்னைக்கு டிவி எல்லாம் கிடையாது. இந்த செல்போன் இருக்குது. இந்த செல்போன், டிவில சின்ன சின்ன தகாத காரியங்கள் தான் குழந்தை கிட்ட கொடுத்து, 2 வயசு குழந்தை கிட்ட கொடுத்து நீ போய் தனியா ரூம்ல உட்காந்து படம் பார்ப்பானா, அது முழு நிர்வாணமான காரியத்தை பார்த்துட்டு இருக்கும். அப்ப அந்த பிள்ளைகளை சீர்கேடாக மாற்றுவது யார்? தாய் தகப்பனாகிய நாம தான். உண்மையா இருந்தா ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நம்மள பிள்ளைகளுக்கு கெட்டு போகக்கூடிய காரணத்தை சொல்லிக் கொடுப்பது யார்? நாம் தானே. இப்படிப்பட்ட சீர்கட்ட இந்த உலகத்துல கடவுள் பார்க்கிறாரு. எந்த மனிதனும் உண்மை இல்ல, உத்தமம் இல்ல, குழந்தைகளுக்கு நல்ல பண்புகளை இல்ல, பொய்யிலே பிறந்து பொய்யிலே வாழும், எல்லாமே பாவத்துல நிறைஞ்சிருக்கிறோம். கடவுள் பார்க்கிறார். வானத்திலிருந்து, பரலோகத்திலிருந்து கடவுள் பார்த்து, பாவத்தில் இருக்கிற ஜனங்களே, பிள்ளைகளை சரியா வளர்க்கக்கூடிய நபர்களா இல்லாத ஜனங்களே, இந்த அக்கிரமத்துக்காக இயேசுவே கடவுளே ஒரு மனிதனாக
மரியாளின் வயிற்றிலே ஆண் துணை இல்லாமல் கடவுளே மரியாள் வயிற்றிலே கர்ப்பம் தரித்து ஒரு குமாரனாக இந்த பூமியிலே பிறந்தார். ஆமென். இங்க நிறைய பேர் சர்ச்சுக்கு போறவங்க, ஏசப்பா எப்படி பிறந்தார், யார் வயிற்றுல பிறந்தாரு? அங்க யார சொல்றாங்க, யாருமா? ஏசப்பாவோட அம்மா பேருனா முனியம்மாவா, மாரியம்மாவா? என்னது, சத்தமா சொல்லுங்க. மேரி அம்மா. வெரி குட். இங்க சொல்லுங்க, ஏசப்பாவோட அம்மா பேர் என்ன? மரியாள். அவங்க கான்வென்ட், அதான் மேரின்ட்டாங்க. இது தமிழ் மீடியம், அதான் மரியாள் சொல்லிட்டு. ஏசப்பாவோட தாய் பேரு மரியாள். இந்த மரியாள் கடவுளையே குழந்தையா பெக்குறாங்க. உண்மையாண்டாமே சொல்லு. இந்த மரியாள் கிட்ட தேவதூதன் வந்து, உனக்கு ஒரு அற்புதமான ஒரு கடவுள் பிறக்க போகிறார். மரியாள் கிட்ட தூதன் வந்து சொன்னார், உன்கிட்ட பிறக்க போறது கடவுளுடைய குமாரன், கடவுளே மனிதனா பிறக்க போறார் போது எவ்வளவு சந்தோஷம் இருக்கும் அந்த தாய் மரியாளுக்கு. எதுக்காக? மனிதனுடைய பாவத்தை, மனிதன் எப்படி வாழணும்னு தெரியாம இருந்த ஜனங்களுக்கு கடவுளே மனித அவதாரம் எடுத்து கன்னி வயிற்றில், மரியாள் வயிற்றில் ஒரு குழந்தையாக ஏசப்பா பிறக்கிறார். ஏசப்பா ஒரு குழந்தையாக பிறந்து, ஒரு குழந்தை எப்படி வளரணும், லூக்கா 1ஆம் அதிகாரம் லூக்கா 2ஆம் அதிகாரம் 52வது வசனம். இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷ தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தார். இயேசு கிறிஸ்து எப்படி வளராரா? மனித தயவிலும் தேவ ஞானத்திலும் அதிகமாய் விருத்தி அடைகிறார். ஒரு குழந்தை எப்படி வளரணும்னு நமக்கு ஒரு பெரிய உதாரணமே நம்முடைய கடவுளாகிய ஏசப்பா தான். பிறந்து தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படுகிற ஒரு பிள்ளை ஏசப்பா. மனிதனாக, கடவுள் மனிதனாக பிறந்து எப்படி ஒரு குழந்தையா இருந்தா தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படியணும்னு வாழ்ந்து காண்பித்தவர் இயேசு கிறிஸ்து ஏசப்பா. அவங்க அம்மாக்கு கீழ்ப்படிவாரு. ஒரு நாள் ஏசப்பா போய் பேசுறது கிடையாது. ஒரு நாள் யாருக்கு சண்டைக்கு போறது கிடையாது. அவங்க அம்மா தன்னுடைய பிள்ளையை குறிச்சு ஒரு நாளும் கவலைப்பட்டதே கிடையாது. ஏன்னா பிறந்திருக்கிறது யாரு? கடவுளுடைய குமாரன். கடவுளே குமாரனா பிறந்திருக்கிறாரு. அந்த தாய்க்கு தன்னுடைய பிள்ளையை குறிச்சு கவலையே இல்லை. ஏன்னா இந்த தாயும் பார்த்துக்கிற ஒரு கடவுள் யாருன்னா அது குழந்தையா இருக்கிற ஏசப்பா தான். அந்த குழந்தையாக பிறந்து ஒரு 12 வயதுல வரும்போது பாருங்கள், 12 வயசுல, அதன் பிறகு 13 வயசு டீனேஜ் தொடங்குது. 13 வயசு ஏசப்பாக்கு தொடங்கும் போது சர்ச்சுக்கு போறாரு. சர்ச்சுக்கு போனன்னு யார் சொல்லி கொடுத்தது? பெத்த தாய், வளர்த்த தகப்பன் யோசேப்பு. அந்த ஏசப்பா கடவுளே மனிதனாக வந்து எப்படி ஒரு தாய் தகப்பன் கீழ்ப்படியணும், எப்படி கோயிலுக்கு போனோம், எப்படி கடவுளை வணங்கணும்னு வாழ்ந்து காண்பித்தார் ஏசப்பா. மனிதனா 12 வயசுல போயிட்டு வாலிபம் தொடங்குற நேரத்துல பாஸ்டருங்க பேசுற பேச்சை கேட்டு வியந்து பார்க்கிறாரு, கேள்வி கேட்கிறாரு. தன்னுடைய தாய்க்கு சந்தோஷமா இருக்குது. 12 வயசுல கோலியாடி விளையாண்டுக்குது என் புள்ள, 12 வயசுல கிரிக்கெட் விளையாண்டுக்குது, 12 வயசுல சினிமா தியேட்டர்ல இருக்குது. மரியாளுக்கு அந்த பயமே இல்லை. ஏன்னா 12 வயசுல வாலிபம் தொடங்குற ஏசப்பாவுக்கு 12 வயசுல சர்ச்சில் உட்காந்துக்கிட்டு ஆண்டவருடைய வார்த்தை கேட்டுங்கிறார். எங்கம்மா உன் பையன்? அது எங்க கிரவுண்ட்ல விளையாண்டுக்கும் போ, முச்சந்தில் எங்கன்னா விளையாடி போன்னு சொல்லுவாங்க. ஆனா ஏசு மரியாள் கிட்ட கேட்டா, எங்க மரியாள் உன் மகன் இயேசு எங்கே? என் மகன் இயேசு சர்ச்சில் உட்காந்து இருப்பான். என்ன சொல்லுவாங்க? என் மகன் இயேசு சர்ச்சில் உட்காந்துக்கிறான். என்ன பண்றான்? சர்ச்சில் உட்காந்துக்கிட்டு
ஒரு ஒரு போதகத்தை கேட்டுங்கிறான். மனிதனா எப்படி வாழணும்ன்ற ஒரு போதகத்தை. யாரு? கடவுளா? ஆமா. ஏன் அவரு சர்ச்சில் போறாரு? ஒரு குழந்தையா இருந்தா சர்ச்சுக்கு போகணும்னு நம்மளுக்கு சொல்லி காட்டுறாரு. கூப்பிட்டோனே வருவார் அவங்க பையன். இயேசு வாப்பா, அம்மா சொல்லுங்கம்மான்னு கூப்பிட்டோனே வருவானா? என் புள்ளியும் இருக்குது. நீ எப்பா பார்த்தாலும் கூப்பிட்டுனேங்கிற. ஒரு கிரிக்கெட் விளையாட வரியா, அதை விளையாட வரியா, இதை விளையாட வரியா, கடைக்கு அனுப்பிச்சுனேங்கிற. எதிர்த்து பேச மாட்டார் இயேசு கிறிஸ்து. ஏசப்பா தன்னுடைய தாய்க்கு எல்லா வகையிலும் கீழ்ப்படிந்தாராம். அவர் குமாரனாய் பட்ட பாடுகளாலே கீழ்ப்படிதலை நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கிறாரு. அவர் கீழ்ப்படுத்தி காட்டுறாரு. அப்பா கூப்பிட்டா வருவாரு. மகனே இயேசு இங்க வா, இதை எடுத்து இந்த வேலை செய், தச்சர் வேலை, கார்பெண்டர் வேலை. அப்பா சொல்லுங்கப்பா, நான் செய்யறேன்ப்பா. எதுக்கு? ஏன் கடவுள் மனிதனாக வந்து இதை செய்யறாருன்னா, மனிதன் மனிதனாக இல்லாதனாலதான் கடவுள் மனிதனாக வந்து இதெல்லாம் செய்யறாரு. மனிதன் மனிதனாக வாழவில்லை. மனிதன் பாவத்தினாலும் அக்கிரமத்தினாலும் வாழறதுனாலதான் கடவுள் மனிதனாக வந்து ஒரு மனிதன் எப்படி வாழணும்னு வாழ்ந்து காட்டுறார். ரைசலாம், அல்லேலூயா. அப்படிப்பட்ட இயேசு கிறிஸ்து பாருங்கள். அதனாலதான் சொல்றாரு, எத்தனை பேருக்கு ஏசப்பா போல புள்ள வேணும்? முதல்ல கேட்டேன்னா எத்தனை பேருக்கு ஏசப்பா போல? இன்னைக்கு இந்த உலகத்துல கூட பாருங்களேன், கிறிஸ்துவ ஸ்கூல்ல படிக்கிற பிள்ளைங்க எல்லா ஸ்கூல்லயும் நல்ல பசங்க தான். ஆனா அதிகமா விஞ்ஞானிகள், சயின்டிஸ்ட், டாக்டருங்க, இன்ஜினியருங்க அவங்களாம் அதிகமா எந்த ஸ்கூல் படிச்சிருப்பாங்க கேளுங்களேன். நான் ஒரு கிறிஸ்டின் ஸ்கூல்ல படிச்சேன் பிரதர்னுவாங்க. நான் ஒரு கான்வென்ட் ஸ்கூல்ல படிச்சேன் பிரதர். நான் வந்து ஒரு ஆசிரமத்துல படிச்சேன். நான் வந்து ஒரு கிறிஸ்துவ ஒரு பாதிரியா கிட்ட வளர்ந்தேன்னுவாங்க. அதிகமா அந்த மாதிரி பிள்ளைங்கள் கூடுமான வரைக்கும் அதிகமா ஒழுக்கமா இருக்கும். தவறுகள் செய்யறது கம்மியா இருக்கும். தப்பு பண்றது, கிறிஸ்துவ பள்ளிக்கூடத்துல படிக்கிற பிள்ளைகள் அதிகமா தவறு செய்யறதுல கம்மியா இருக்கும். காரணம் என்ன? அதிக பரிசுத்த வேதத்துல இருக்கிற வசனங்களை கேட்டு 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 வளர்ந்ததுனால பாவம்னா என்ன, பொய் பேசுனா என்ன தண்டனை, தவறு செஞ்சா என்ன அப்படின்னு அந்த பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுத்தே வளர்ப்பாங்க. ஏசப்பாவோட வாழ்க்கையை சொல்லி கொடுத்தே வளர்ப்பாங்க. அதனால தான் இயேசு சொல்றார், இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி இயேசு கிறிஸ்துவால் கிடைக்கும் பலன். ஒரு குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு வரலாறு சொல்லுது. அந்த குழந்தை கர்ப்பத்தில் இருக்கும் போது இனிமையான பாடல் கேட்டா அந்த குழந்தை வளரும் போது இனிமையா வளருமா? வயிற்றுல இருக்கும் போது சண்டை போட்டுக்கினே இருந்தா அந்த பிள்ளை வெளியே வந்த பிறகு கூட சண்டை போட்டுக்கினே இருக்குமா? ஆனா அதே பிள்ளை வயிற்றுல இருக்கும் போது இயேசுவை பத்தியே பேசிட்டே இருந்தா அது வெளியே வந்தா யார மாரி வாழும்? அந்த பிள்ளை வயிற்றுல இருக்கும் போது ஏசப்பா பார்த்துட்டு இருக்காரு, வெளியே வந்தா நான் பாதுகாப்பு. வயிற்றுல இருக்கும் போது யார் பாதுகாப்பு? ஏசப்பா தான்ப்பா உனக்கு பாதுகாப்பு. நீ வெளியே வந்தா சர்ச்சுக்கு போகணும், அப்பா அம்மா சொல்றதை கேட்கணும், ஏசப்பாக்கு பிடிச்ச மாதிரி வாழ்க்கை வாழணும். சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களா? தாய் அந்த குழந்தை வளரும் போது இயேசுன்னு சொன்னா சந்தோஷப்படும். ஏன்னா கர்ப்பத்துல இருக்கும் போதே, தாயின் வயிற்றுல இருக்கும் போதே இயேசுன்னு கேட்டு 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 அந்த பரிசுத்த வார்த்தையை கேட்டு 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 அந்த பரிசுத்த கடவுளுடைய பெயரை கேட்டு கேட்டு வளர்ந்ததுனால அது வெளியே வந்து யாருக்கு தீங்கு நினைக்காத பிள்ளையா வளரும். வெளியே வந்து தேடும், யார் இந்த இயேசு கிறிஸ்து? எங்க அம்மா என்னை பிறக்கும் போதே, பிறந்ததுல இருந்தே ஏசப்பா ஏசப்பான்னு சொல்லி வளர்த்தாங்களே, அப்படிப்பட்ட ஏசப்பா யார் என்று தெரிஞ்சுக்க ஆசைப்படும். அப்போ இந்த பைபிளை படிக்க ஆரம்பிக்கும். அந்த பிள்ளை இந்த பைபிளை படிக்க ஆரம்போது உத்தமமா வாழக்கூடிய அந்த நல்ல வாழ்க்கையை இந்த பைபிள் சொல்லி தரும். உண்மையான கடவுள் யாரு, எப்படி கடவுளை வணங்கணும், எப்படி கடவுளை ஆராதிக்கணும், கோயிலுக்கு எப்படி போனோம், எப்படி ஜெபிக்கணும்ன்றது அந்த படிக்க 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 அந்த குழந்தைக்கு எல்லாம் தெரிய வரும். ஒரு குழந்தை வெளியே போயிட்டு பத்திரமா வீடு வந்து சேர்றதுக்கு ஒரு தாய்க்கு தகப்பன இருக்கிற அங்கலாய்ப்பு வேற யாருக்கும் தெரியாது. 10 மணி ஆச்சு, எங்க என் புள்ள? ஆனா இதே என் பையன் சர்ச்சுக்கு போற பையனா இருந்தா 10 மணினா 11 மணினா 12 மணினா 10 நாளா கூட எங்க உன் பையன்? என் பையன் சர்ச்சில் இருப்பான். என் பையன் சர்ச்சில் இருப்பான். வரமாட்டானா வீட்டுக்கு? கண்டிப்பா வருவான். தப்பு பண்ண மாட்டானா? கெட்ட ஃப்ரெண்ட்ஸுங்களோட சேர மாட்டானா? சேர மாட்டான். ஏன்? என் புள்ள நல்லா ஜெபிக்கிற புள்ள. என் புள்ள எப்ப பார்த்தாலும் பைபிள் படிச்சுட்டு இருக்கும். என் புள்ள எப்ப பார்த்தாலும்
4 பேர்கிட்ட ஆண்டவரை பத்தி சொல்லும், என் புள்ள வாயில கெட்ட வார்த்தை வராது. ஏன்னா பைபிள் சொல்லுது, உங்கள் வாய்களில் கெட்ட வார்த்தை பேசாதீர்கள். பைபிள் சொல்லுது. உன் பையன் திருட மாட்டானா? திருட மாட்டான். ஏன்? நீ சொல்லி கொடுத்த வளர்த்தியா? இல்ல, பைபிள் சொல்லுது திருடாதிருப்பாயாக. என் புள்ள திருட மாட்டான். விபச்சாரம் பண்ண சைட் அடிப்பானா பொண்ணுங்களை? என் பையன் பண்ண மாட்டான். ஏன்னா ஒரு பெண்ணை இச்சையோட பார்க்காதுன்னு பைபிள் சொல்லுது. ஏசப்பா சொல்லிக்கிறாரு. அதனால என் பொண்ணை, என் பையன் எந்த பொண்ணையும் எந்த பையனையும் என் பொண்ணும் பையனும் பேச பார்க்க மாட்டாங்க. உன் பையன் திருடுவானா? இல்ல, பரிசுத்த வேதாகமத்துல இயேசு சொல்லிக்கிறாரு திருடாதப்பான்னு சொல்லிக்கிறாரு. என்ன காட்டிலும் என் பையனுக்கு ஏசப்பானா ரொம்ப பிடிக்கும். ஒரு குழந்தைக்கு சோறு ஊட்டும் போது உட்காரா உட்காரா, பூச்சாண்டி வரான் இன்னொரு வாய் ஊட்டிக்கோ, பூச்சாண்டி வரான் இன்னொரு வாய் ஊட்டிக்கோ சொல்லி வளர்க்காத. உன் குழந்தைக்கு ஏசப்பா வருவாரா அந்த பயத்துல சொல்லி வள. 1 வயசு குழந்தைல ஏசப்பா பாக்குறாரு, இதை செய்யாத, ஏசப்பாக்கு பிடிக்காது. எழுந்து பேசாத, ஏசப்பாக்கு பிடிக்காது. கை நீட்டி பேசாத, ஏசப்பாக்கு பிடிக்காது. பெரியவங்களுக்கு மரியாதை கொடு, ஏசப்பாவுக்கு அதுதான் பிடிக்கும். இப்படி ஏசப்பாவை பத்தி சொல்லி சொல்லி உங்க பிள்ளைய வளர்த்தா, அதன் பிறகு அவன் அதை விட்டாலும் அவன் வளர்ந்த விதானம் விடாது. உண்மைங்களா? நீ உன்னை காட்டி அப்பா வர்றாரா அப்பா வர்றாருனா 18 வயசுக்கு மேல பாமா அந்த ஆளுக்கு வேற வேலை இல்லைன்னுவான். ஆனா சிறு பிள்ளையிலிருந்து கடவுள் பாக்குறாரா, ஏசப்பா உன்னை பார்த்துட்டு இருக்காரா சொல்லி நீ வளர்த்து பாரு. யாரும் இல்லைனாலும் இருந்தாலும் இல்லைனாலும் இந்த செல்போன்ல ஆண்டவரோட பாட்டு மட்டும் தான் கேட்பான். ஏன்னா அவனுக்கு ஒரு பயம் வந்துச்சு. பிறந்ததுல இருந்தே பைபிள் படிச்சு ஆண்டவர் சொன்னாரு, நீ தனிமையா இருக்கும் போதே நான் உன்னை பார்த்துனுகிறேன்றார் ஏசப்பா பைபிள்ல. இந்த என் கண்கள் பூமி எங்கும் சுத்துது, உன்னை நான் பார்த்துனே இருக்கிறேன் ஆண்டவர். அதனால அவங்க அம்மா கேட்கறாங்க, தப்பு பண்ண மாட்டியா? பண்ண மாட்டேன். அவங்க அப்பா கேட்கிறாரு, போய் சொல்லு, பண்ண மாட்டேன். எனக்கு பயமா? இல்லப்பா, என்னை ஏசப்பா பார்த்துட்டே இருக்கிறாருப்பா. என்ன ஏசப்பா என்னை எனி டைமா என்னை பாதுகாத்துட்டே இருக்கிறாருப்பா. அதனாலதான் நான் தப்பு பண்ணாத ஒரு பிள்ளையா நான் வாழறேன். ஒரு தாய் தகப்பனுக்கு இதை விட வேற என்னங்க நிச்சயம் வேணும்? ஒரு பிள்ளை இயேசுவோட பாதத்திலேயே வளரும் போது ஒரு தாய் தகப்பனுக்கு யார் வந்து சொன்னாலும், அம்மா உன் பையன் போய் பேசிட்டாமா, அவனை போட்டு அடிச்சிட்டாமா, நம்பவே மாட்டேன். ஏன்? அவன் முதலாவது ஏன் புள்ள இல்ல, அவன் ஏசப்பாவோட புள்ள. அவன் யாரோட புள்ள? அவனுக்கு அவங்க அப்பாவை காட்டி பயமுறுத்தி வளர்த்ததை காட்டிலும் அவங்க ஏசப்பாவை சொல்லிதான் அவனை பயம் காட்டி வளர்த்திருக்கிறேன். எங்களுக்கு பயப்படுறதை காட்டிலும் கடவுளுக்கு ரொம்ப பயப்படுவான். அல்லேலூயா. ஏன்னா அப்படிதான் ஒவ்வொரு புறம் அண்ணாள்ன்ற ஒரு சகோதரி குழந்தை இல்லாம இருந்து ஒரு வேண்டுதல் செஞ்சாங்க. கடவுளே, எனக்கு ஒரு குழந்தை வந்துச்சுன்னா அந்த குழந்தைய நான் உனக்கே கொடுத்துறேன், கோவில் பிள்ளையா உனக்கே கொடுத்துறேன்னு வேண்டிக்கிட்டாங்க. அந்த அம்மாவும் கர்ப்பமானாங்க. சொன்ன உடனே குழந்தை பிறந்துச்சு. பால் மறந்த உடனே அந்த 1 வயசு குழந்தைய கொண்டு வந்து எங்க குத்துறாங்க? கோவில்ல, தேவாலயத்துல, ஆண்டவர் இருக்கிற கோவில்ல குத்துட்டு பாஸ்டர் கிட்ட சொல்றாங்க, பாஸ்டர் இந்த குழந்தைய நீங்க வளர்த்து கொடு, நீங்க வளர்த்துங்க. ஏன்? ஏன்னா எங்க கிட்ட வளர்த்த காட்டிலும் அது ஏசப்பா கிட்ட வளர்ந்தா அது அருமையான ஒரு மனிதனா வளரும். அல்லேலூயா. அதனால அன்பான சகோதர சகோதரிகளே, பூமியில பிறக்கிறது எதுக்கு? சொத்து சேர்த்து வைக்கிற, எதுக்கு ஓடி ஓடி உழைக்கிற? நம்ம இந்த இந்தியாவில் 2 குழந்தைங்க மேல 3வது குழந்தைங்க பெத்துக்கிறதுக்கு பயப்படுற ஒரே விஷயம் யாரா சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை குழந்தைங்க உங்களுக்கு? 3. 4வது இல்ல, 3. 2 குழந்தைங்க மேல 3வது குழந்தைங்க பெத்துக்கிறதுக்கு அப்பா அம்மா பயப்படுற ஒரே விஷயம் எதாவது சொல்லுங்க பார்க்கலாம். கரெக்டா? ஸ்கூல்ல ஃபீஸ் கட்டணும். ஏன்னா ஸ்கூல்ல, ஏன்னா ஒரு குழந்தைக்கு ஒரு ஸ்கூல்ல 1 லட்சம், 2 குழந்தைக்கு 2 லட்சம். இதுக்கே நான் வருஷத்துக்கு 2 லட்சம் ரூபாய் சீட்டை போட்டு தான் கட்டினுக்கிறேன். இதுல 3வது ஒரு குழந்தை பிறந்தா அதுக்கு ஒரு நான் சீட்டை போடணும். ஃபீஸ் கட்டணுன்றதுக்காகவே பிள்ளைங்களை பெத்துக்கிறதுக்கு பயப்படுறாங்க இப்போ. அல்லேலூயா. உண்மையா இல்லையா? நல்லா பெத்து கஷ்டப்பட்டு வளர்த்து 25 வயசுல அப்பா அம்மா பாத்துக்குதா? அப்பா அம்மா பாத்துக்குதா? முதல் 1 வயசுல இருந்து 25 வயசு வரைக்கும் அப்பா அம்மா குழந்தைய பாத்துக்கணும். 25 வயசு வரைக்கும்
அப்பா அம்மா பென்சிலு, பேனா, ட்ரெஸ் எல்லாம் அந்த குழந்தைக்கு வாங்கி கொடுத்து 25 வயசு வரைக்கும் அந்த குழந்தைய இவங்க பார்த்துக்கணும். அடுத்து 25 வயசு இந்த அப்பாக்கு அம்மாக்கு 25 வயசுனா குழந்தை 25 வயசுல பிறந்தா அப்பாக்கு எத்தனை வயசு ஆகும்? 50 வயசு ஆகும். இப்ப இந்த 50 வயசு வரைக்கும் இந்த குழந்தைய பாதுகாத்து 25 வயசு வரைக்கும் ஸ்டாண்ட் பண்ணிடுவாரு. இப்ப அந்த பையன் வேலைக்கு போய் அந்த பையனுக்கு 26 வயசுல இருந்து அந்த பையனுக்கு 50 வயசு வரும்போது இந்த அப்பாக்கு என்ன வயசு இருக்கும்? அப்போ கேக்குறீங்களா? இந்த அப்பாக்கு 51 வயசுல இருந்து 75 வயசு ஆகும். அப்போ நீ 25 வருஷமா அந்த குழந்தையை நீ பராமரிச்சு வளர்த்த பத்தியா, அந்த வளர்ப்பு தான் உன்னுடைய 50ல இருந்து 75 வருஷம் வரைக்கும் உன்னை அவ வளர்ப்பான் உன்னை. அப்போ நாம அந்த 25 வருஷம் வரைக்கும் அந்த குழந்தைய எப்படி வளர்க்கிறோமோ அந்த குழந்தை அடுத்த 25 வருஷம் வரைக்கும் அந்த குழந்தை நம்மள வளர்க்கும். உண்மையா இல்லையா? எத்தனை பேரு தன்னுடைய தாய் தகப்பனுக்கு பாத்ரூம் எடுத்து கொடுத்துருக்கீங்க? வயசானவங்களை கேட்கிறேன். உங்க அப்பா அம்மாக்கு எத்தனை பேருக்கு நீங்க சேவை செஞ்சுக்கிறீங்க? எங்க அப்பாவுக்கு வயசாயிடுச்சுமா, காட் பிளஸ் யூ மா. எங்க அம்மாவுக்கு வயசாயிடுச்சு, நான் தான் எங்க அம்மா பாத்ரூம் எடுத்துன்னு போறேன். எங்க அப்பாவுக்கு வயசாயிடுச்சு, நான் தான் எங்க அப்பாவை பாத்ரூம் எடுத்துன்னு போறேன். எத்தனை பேர் சொல்லுவீங்க? ஏன் தெரியுமா? சின்ன வயசுல அவங்க உனக்கு செஞ்சாங்க, இப்போ அவங்களால முடியல, நீ அதை செய்யற. அதே போலதான் இந்த 25 வருஷம் வரைக்குமாக பென்ஷன் கொடுக்குறாங்க அரசாங்க உத்தியோகத்துல. ஏன்னு கேள, கடைசி காலத்துல பெண்ணும் சன்னும் விட்டுடுவாங்களாம், அதனால கவர்மெண்ட் பென்ஷன் கொடுக்குதான். எப்படி? வயசான பிறகு 60 வயசுக்கு அப்புறம் உன் பெண்ணும் உன் சன்னும் விட்டுடுவாங்களாம், அதனால அரசாங்கம் என்ன கொடுக்குது? பெண்ணும் சன்னும் சேர்ந்து பென்ஷன் கொடுக்குதான். ஆனா வேத வசனம் சொல்லுது, உன் தாயும் தகப்பனையும் கனம் பண்ணு. உன் மனைவி வந்தா கூட உன் தாயை தகப்பனை கடைசி வரைக்கும் பார்த்துக்கணும். ஏசப்பா சொல்லி இருக்காரு. அப்பதான் நீ நல்லா இருப்பேன்னு சொல்லுது வசனம். ஆண்டவர் கிட்ட கேட்கிறாங்க, நான் லைஃப்ல நல்லா இருக்கணும் என்ன பண்ணணும்னு கேட்கும்போது ஆண்டவர் சொல்றாரு, உன் ஆயுசு நாட்கள் நல்லா இருக்கணும்னா உங்க அப்பா அம்மா போய் காப்பாத்துன்றாரு. என்ன சொன்னாரு? யாரெல்லாம் கஷ்டப்படுறீங்க இன்னைக்கு, யாரெல்லாம் கஷ்டப்படுறீங்க, நீங்க எல்லாம் என்னையும் சேர்த்து சொல்றேன், நம்ம அப்பா அம்மாவை நம்ம ஒழுங்கா பார்த்துக்கினாலே நம்ம நல்லா இருப்போம். பைபிள் சொல்லுது, உன் வாழ்நாளில் ஆயுசு நாட்கள் நீடித்து நிலைத்து நிற்க உன் தாயும் தகப்பனையும் கனம் பண்ணு. வயசாயிடுச்சு கம்முனு கடை கிழம் பெருசு கம்முனு கடை சொல்லாத. ஏன்னா வேதத்துக்கு பயந்தவங்க ஒருபோதும் அந்த வார்த்தையை சொல்ல மாட்டாங்க. கடைசி வரைக்கும் தன் தாயும் தகப்பனை பார்த்துப்பான். ஏன்னா அவன் பைபிளுக்கு பயப்படுவான், வேத வசனத்துக்கு ஒரு கிறிஸ்துவன் பயப்படுவான். அதான் நாங்க சொல்லும் போது உன் பிள்ளையை நீ கிறிஸ்துக்குள்ள வள, ஏசப்பாக்குள்ள உன் பிள்ளைய வளர்க்கும் போது உன் பிள்ளை உன்னை காட்டிலும் இந்த பரிசுத்த வேதாகமத்துக்கு பயப்படும். உண்மையா இல்லையா? இப்பவே உன் பிள்ளைய நீ வளர்க்கும் போது ஏசப்பா பத்தியே சொல்லி வள. நானும் ஒரு இந்து தெய்வத்துக்கு இந்து குடும்பத்துல பிறந்தவன் தான், ஒரு பூசாரி தான். ஒரு சிறு, யாரையும் தவறா எடுத்துக்காதீங்க, ஒரு சிறு கற்பனை. நான் ஒரு இந்து கோவில் பூசாரியா இருந்து அசுத்தோமா சத்தமய கமசோமா ஜோதி கமய இந்த மாதிரி அநேக மந்திரங்கள் எல்லாம் சொல்லிதான் நானும் வளர்ந்தேன். என்னை எப்படி ஒரு கிறிஸ்தவனா ஒரு பாஸ்டரா இன்னைக்கு மாத்திச்சுன்னு ஒரு 5 நிமிஷம் என்னோட சாட்சியை நான் சொல்றேன். நான் ஒரு கதையை கேட்டேன். ஒரு பையன், அந்த அம்மாவுக்கு வந்து புருஷன் இறந்துட்டாங்க. அந்த பையனுக்கு கல்யாணம் பண்ணணும்னு அவங்க அம்மா முடிவு எடுத்துட்டாங்க. அந்த பையன் ஒரே குடிக்கிறான், அந்த பையன் ஒரே குடி குடிச்சுக்கிட்டே இருக்கிறான், சிகரெட் குடிக்கிறான். அவங்க அம்மா சொன்னாங்க, மகனே ஏன்டா இந்த மாதிரி குடிச்சிட்டு நாசமா போற, எந்த பொண்ணும் உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க மாட்டாங்கடா, குடியை விட்டுடுறா, கோயிலுக்கு போடா அப்படின்றாங்களாம். அங்க போய் சரி அம்மா சொல்லிட்டாங்களே நம்ம கேட்கலான்னு சொல்லிட்டு அந்த பையன் நல்லா குளிச்சுட்டு கோயிலுக்கு முன்னாடி போயிட்டு, கடவுளே எங்க அம்மா சொல்லிட்டாங்க, இனிமே நான் சுருட்டு குடி எந்த தப்பு நான் செய்ய மாட்டேன், சண்டைக்கு போக மாட்டேன்னு சொல்லி கண்ணை திறந்து பார்த்தா என்ன நான் சொல்றேன், வெளியே சொல்றேன், என்ன நான் சொன்னா, நான் போனது வீரபத்ரம் கோயிலுக்கு.
என்ன நியாயம் இது? எந்த கோயிலுக்கு? முனீஸ்வரன் கோயிலுக்கு நான் போயிட்டேன். அங்க போனா என் கடவுள் எப்படி இருக்குது? சிகரெட்டை வச்சுக்கிட்டு கையில சூளத்தை கத்திய வச்சுன்னு என் கடவுள் நிக்குது. ஐயோ பயம் வந்துச்சு. நான் எங்க அம்மாட்ட போய் சொல்றேன், மோ கடவுளே கத்தியத்துக்கு சொல்றாரு போமா அப்படின்றாங்க. அப்பாவி, நீ ஏன்டா அந்த கோயிலுக்கு போன? சரி வா, ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. என் வாழ்க்கையில் நடந்ததுதான் நான் சொல்றேன். கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. கல்யாணம் பண்ணி வச்ச உடனேயும் பொண்டாட்டி கூட சரியா பேசுறது கிடையாது. ஊர்ல போற பொண்ணுங்களாம் பாக்குறது. எங்க அம்மா சொல்றாங்க, இந்த மாதிரிலாம் தப்புப்பா, ஒரே பொண்ணை கல்யாணம் பண்ணோம், ஒரே பொண்ணு தான், அந்த பொண்ணுக்கு தான் உத்தமமா வாழணும், நீ வா கோயிலுக்கு போ, உன் மனசை மாத்திக்கோன்றாங்க. நான் போறேன் ஒரு கோயிலுக்கு போயிட்டு வேண்டேன். எனக்கு கெட்ட புத்தியாகுது எல்லாமே. எனக்கு பார்க்குற பொண்டாட்டிலாம் என் பொண்டாட்டி மாதிரியே இருக்குது. எனக்கு ஒரே பொண்டாட்டி கொடுங்க கடவுளேன்னு போய் நிற்கிறேன். நான் போய் நின்ன கோவில் முருகன் கோவில். நான் என் வாழ்க்கையை பற்றி தான் நான் பேசுகிறேன். என் வாழ்க்கையில் நடந்துதான் நான் பேசுகிறேன். எங்கள் அம்மாட்ட சொல்கிறேன், நாங்கள் பேர் முருகரே 2 பொண்டாட்டி. என்னதாம்மா நான் பண்ணுறது? பாருங்க, ஒரு மனிதன் எப்பவுமே ரோல் மாடலாக யாரை பார்க்கணும்? யாரை பார்க்கணும்? பொதுவாக ரோல் மாடலாக யாரை பார்ப்பான்? ஒரு பையன் அப்பாவை தான் பார்ப்பான். கடவுளா? உண்மை பத உங்களுக்கு யாரு பத ரோல் மாடல்? அப்பா தான். அப்போ எங்க அப்பா எப்படிப்பட்டவனா இருப்பான்? எனக்கே 2 பொண்டாட்டி மைண்ட் வருதுன்னா எங்க அப்பா எப்படிப்பட்டவன்? எங்க தாத்தா அப்பா எப்படிப்பட்டவனா இருப்பான்? இவனுங்க 2 பொண்டாட்டி 3 பொண்டாட்டி வச்சதுனால அந்த வழி எனக்கும் வருது. என் மைண்ட் எப்படி போகுது? நம்மளும் 2 பொண்டாட்டி வச்சுக்கலாமா? அப்போ எங்க தாத்தா பாட்டி வந்த விதம் சரியில்லை. இந்த பரிசுத்த வேதத்தில் ஆண்டவர் சொல்றாரு, உன் மனைவி இல்லாமல் வேற பெண்ணை இச்சையோட பார்க்காத. உன் மனைவி தான் உன்னுடைய பாகமா இருக்கிறா. உன்னைக்கு 2ஆவது பொண்டாட்டி நீ கட்டணும்னா அந்த பொண்டாட்டி செத்தாதான் நீ இன்னொரு பொண்டாட்டி கட்ட முடியும். பைபிள் சொல்லுச்சு. இப்படி என்னோட வாழ்க்கையில இந்துவா இருந்த நானு கொஞ்சம் கொஞ்சமா பக்கத்து வீட்டுல இருக்கிற பாஸ்டர் கிட்ட பேச இந்த பைபிள்ல இருந்து எடுத்து காமிச்ச வசனங்கள் எல்லாமே என்ன ஒரு மனிதனாக மாத்திச்சு. கடவுள்லாம் யாருன்னு பார்க்க வச்சது, இந்த இந்து தெய்வங்கள்லாம் யாருன்னு பார்க்க வச்சது, அது அவங்களோட நம்பிக்கை. ஆனா நான் எப்படி இருந்தேன்னு சொல்றேன். போறப்போ போட்டோ காட்டுறேன் பாருங்க. 7 முறை சபரிமலைக்கு போயிருக்கேன். பெரிய பாதை கரகம் தூக்கி இருக்கேன். 1008 சாமி சரணம் சொல்லுவேன், நீங்க யாரும் சொல்ல மாட்டீங்க. விநாயகர் பிறந்த கதை நான் சொல்லுவேன். ஐயப்பன் உருவான கதையை நான் சொல்லுவேன். சிவன் பார்வதி உருவான கதை எனக்கு தெரியும், உங்க யாருக்குமே தெரியாது. அப்படி இந்து குடும்பத்துல பிறந்து வளர்ந்த நான் ஒரு காலத்தில் இந்த பரிசுத்த பைபிளை படிக்க ஆரம்பிக்கும் போது பஞ்சகாயகலமக மந்திரம் சொல்லிருந்தவன் நான். ஒரு பாஸ்டர் கூப்பிட்டு, தம்பி நீ சொல்றிய மந்திரம் அதோட அர்த்தம் என்ன தெரியுமான்னு கேட்டாரு. பஞ்சகாயங்கள் நமக தெரியாது, வா 5 காயங்களை உடையவரே போற்றின்னு சொன்னாரு. என்ன சொன்னாரு? 5 காயங்களே. பைபிளை தேடும் போது 5 காயங்கள் உடையவர் யாருன்னா ஏசப்பாவை சிலுவையில 5 காயங்கள் ஏற்படுத்தினாங்களாம். ஓம் கன்னி சுத்தாய நமக. போய் பைபிளை படிக்கும் போது, தம்பி கன்னி சுத்தாய நமகனா என்ன தெரியுமா? தெரியாதுன்னா கண்ணின் வயிற்றிலே பிறந்தவரே போற்றின்னு அர்த்தம். கண்ணின் வயிற்றில பிறந்தாரா? யாரு பிறந்தா? சிவனா? இல்ல. முருகரா? இல்ல. விநாயகரா? இல்ல. அப்ப யாரு? வேதம் சொல்லுது, ஒரு கன்னி கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்றார், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவார்கள். என்ன இன்னும் 10 நிமிஷம் என்கிட்ட பேசின உன்னை செருப்பாலே அடிப்பேன், ஓடுறா பாஸ்டர் அப்படின்னு. ஏன்? வெறி, இந்து மதம் வெறி எனக்கு. போடா, எங்க மதம் மாற்றம் பண்ற போயிட்டாரு பயந்துங்க. ஆனா என்ன தூங்க விடலைங்க. திரும்ப கோயில போய் நான் மந்திரம் சொல்லுமே. திரும்ப எங்க போனோம்? ஓம் கன்னி சுத்தாய நம. ஓ மச்ச, ஐயோ இந்த வார்த்தை சொல்லும் போது தடுக்குது, ஏதோ ஒண்ணு தடுக்குது, ஏதோ ஒண்ணு சொல்ல முடியல, என் வாயில வர மாட்டேங்குது. அந்த அளவு திட்டேன், செருப்பால அடிப்பான் அப்படின்னு திட்டேன், போடா நாயன் திட்டேன். யார பாஸ்டர்? எனக்கு இங்க வார்த்தை வர மாட்டேங்குது. நான் சந்தன காப்பு எங்க அம்மா கிட்ட போயிட்டு சந்தன காப்பு பண்றேன். அம்மா நீ உண்மையிலே தெய்வம் தானா? அந்த ஆள் என்னமோ சொல்றான், உன்னை நான் வணங்கினுக்கிறேன், எனக்கு ஒன்றும் புரியலையே. குழப்பங்கள்.
ஒரே ஒரு நாள் சரி அப்படி பைபிள் என்ன தாங்குது படிக்க ஆரம்பிச்சேன். இந்த பைபிள்ல அப்படி என்னதான் இருக்குன்னு படிக்க ஆரம்பிக்கும் போது ஒவ்வொரு வசனமா படிக்கும் போது புரிய வந்தது. இந்த ஏசப்பா யாருன்னு புரிய வந்தது. உண்மையான கடவுள்னா என்னன்னு புரிய வந்தது. அப்படியே ஒரு நாள் மகாபலிபுரம் போயிட்டேன். எங்க மகாபலிபுரம் போயிட்டேன். அங்க போனா புரியல. ஏன்னா அங்க போயிட்டு அந்த சிலையெல்லாம் பார்க்கலாம், ஒரு மனசு ஒரு மாற்றம் வரும்னு மகாபலிபுரம் போனா அங்க சிலையை செதுக்கியிருந்தாங்க. ஒரு பெரிய இடத்துல ஒரு சிற்பி செருப்பு போட்டுன்னு பாத்ரூம் செப்பல் போட்டுக்கின்னு அந்த சிலைக்கு மேல நின்று செதுக்கின்னு இருந்தாங்க. பார்த்துட்டு பகீர்னு ஆயிடுச்சு. இந்த சிலையை தானே நான் கடவுளா வணங்கிட்டு இருக்கேன். பயம் வந்துச்சு. அப்பதான் யோசிச்சேன், அவன் வெயில்ல பாதம் சூடு படக்கூடாதுன்னு செருப்பை போட்டுன்னு அந்த தச்சவலை பண்ணும்போது யோசிக்க ஆரம்பிக்கிறேன். என்னை நானே யோசிக்க ஆரம்பிக்கிறேன். அப்ப நான் வணங்கி கொண்டிருந்தது உண்மையான தெய்வம் இல்லையா? கரெக்ட், நம்பிக்கை, மூட நம்பிக்கை அதெல்லாம் கரெக்ட் தான். ஆனால் உண்மையாகவே இயேசு ஒருத்தர் பிறந்திருக்கார் என்றது என்னோட வயசு வச்சு நான் முதல்ல கண்டுபிடிச்சேன். உங்க வயசு என்ன பிரதர்? 40. உங்க வயசு என்ன சிஸ்டர்? 38 வயசு. எப்படி சொல்றாங்கன்னா, இயேசு பிறந்து 2026 வருஷம் ஆகுது. அதுல கழிச்சா இந்த அம்மா பிறந்தது 1988. இயேசு பிறந்து 2026 வருஷம் ஆகுது. அதுல 40 வருஷம் கழிச்சா இவர் பிறந்தது 1986. உண்மையா? இந்த கணக்கு எப்படி போடுறீங்க? இந்த கணக்கு எல்லாரோட வயசு கணக்கு பண்ணி பாருங்க. இயேசு பிறந்ததுனால தான், இயேசுன்னு ஒருத்தர் கடவுள் பிறந்ததுனால தான் நமக்கு வயசுன்றது ஒண்ணு தெரியுது. அல்லேலூயா. நீ எழுதியே, நான் 1988 பிறந்தேன், நான் 2000 பிறந்தேன். எங்க சொல்ற? இயேசுன்னு ஒருத்தர் கிபி கிறிஸ்து பிறந்த பிறகுதான் இந்த வருஷம் என்ற வரலாறே வந்துச்சு. அப்போ வரலாறு ரீதியான உண்மையான தெய்வம் இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரம்தான். அல்லேலூயா. நம் தேவன், நம்மளுடைய கடவுள் வரலாறு ரீதியான உண்மையான கடவுள். உண்மையாகவே இஸ்ரேல்ல எருசலேம் பெத்லகேம் என்ற ஊர்ல பிறந்தார். 33 வருஷம் வாழ்ந்தார், மரிச்சாரு, உயிரோடு பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். அப்படிப்பட்ட உண்மையான தெய்வம் இந்த பரிசுத்த வேதாகமத்தை வாசிக்கும் போது என்னை ஒரு மனிதனாக மாற்றியது, உன்னை ஒரு கிறிஸ்தவனாக மாற்றியது, இப்போது உங்கள் மத்தியிலே ஒரு ஊழியக்காரனாக மாற்றியிருக்கிறது. அல்லேலூயா. அன்பான சகோதர சகோதரிகளே, உங்கள் பிள்ளைகளை கிறிஸ்துவ பக்கம் நீங்கள் வழிநடத்தும் போது ஒரு பாதுகாப்பான ஒரு இடத்துல இருப்பீங்க. என்னோட சாட்சியை தான் நான் சொல்றேன். எந்த மதத்தையும் நான் கொச்சப்படுத்தல, நான் இது பண்ணல. என் வாழ்க்கையில நான் கடந்து வந்த பாதைகளை நான் உங்ககிட்ட நான் பகிர்ந்துக்கிறேன். ரைஸ்லாம். அதனால உண்மையான தெய்வம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரம்தான். இந்த பிறந்த நாள் கூட்டத்தில் வந்தோம், நான் இயேசுவை பற்றி தெரிந்து கொண்டேன். என் பிள்ளைகளை இனிமேல் இயேசு பக்கம் வழிநடத்துவேன். எத்தனை பேர் சொல்லுவீங்க? கையை தூக்குங்க. என் பிள்ளை கூட நான் ஏசப்பா போல வளர்க்கணும்னு ஆசைப்படுறேன். இல்ல, என் பிள்ளைய நான் ஏசப்பா போல வளர்க்கணும்னு ஆசைப்படுறேன். சந்தோஷமா? அல்லேலூயா. நாம் அனைவரும் ஒப்பு கொடுப்போம். இந்த கேக் வெட்டும் போது நீங்க எல்லாரும் மேல வந்து ஒரே ஒரு வார்த்தை சொல்லணும். என்ன தெரியுமா? இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த குழந்தையை நான் வாழ்த்துகிறேன். என்ன சொல்லணும்? சொல்லுங்க அம்மா, சொல்லுங்க. இயேசு கிறிஸ்துவின், சொல்லுங்க, என் பின்னாடி சொல்லுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த பிள்ளையை நான் வாழ்த்துகிறேன். இத சொல்லிட்டு நீங்க 1 லட்சமோ 2 லட்சமோ கொடுத்துட்டு போங்க, சந்தோஷம். அதனால உங்களுடைய பரிசுக்கு முன்பாக அந்த அருமையான அழகான வார்த்தை தான் அந்த குழந்தைக்கு ஒரு ஆசீர்வாதமா இருக்கும். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. மீத நேரத்தை நம்முடைய பாஸ்டர் கெயில் டேனியல் ஒப்பு கொடுப்போம். காட் பிளஸ் யூ பிரதர், காட் பிளஸ் யூ சிஸ்டர். அல்லேலூயா. எத்தனை பேர் புரிஞ்சுது? அல்லேலூயா. இயேசு என்ற தெய்வத்தை நீங்க ஏற்றுக்கொள்ளும் போது அது உங்க வாழ்க்கையில நன்மையை கொண்டு வரும். அது உங்கள் வாழ்க்கையை அதிசயமா மாற்றும், அற்புதமா மாற்றும். ஒரு ஒழுக்கமுள்ள ஜீவியத்தை நாம் செய்ய முடியும். தர்மையான நாளில் கூட நான் தர்மையான குடும்பத்திற்கு நீங்கள் ஆசீர்வாதம் பண்ணும்படியாக வந்த ஒவ்வொருத்தரையும் கூட வாழ்த்துகிறேன். கடைசியாக
நாம் கேட்க வெட்டுவதற்கு முன்பாக ஒரு சிறு நன்றி உரையை பாஸ்டர் பால் நம்ம இடத்துல பேசுவார். பழனி பால் மருத்துவம்பாடி பகுதியில் ஊழியம் செய்கிறதான கடைசி சத்தத்தின் கூடாரத்தின் பாஸ்டர் போதகர் பழனி பால் அவர்கள் நமக்கு நன்றி உரை சொல்லுவார். அதன் பின்பாக சிறு ஜெபம் ஏறெடுத்து நாம் அப்படியாக கேட்க வெட்டி நாம் சந்தோஷப்படுவோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த மத்தியான வேளையிலே உங்கள் யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். நிச்சயமாகவே இந்த அருமையான வேளையிலே நாம் பிறந்த நாளை கொண்டாட வேண்டும் என்பது நம்முடைய நோக்கம் அல்ல. நிச்சயமாகவே இந்த பிறந்த நாள் நிமித்தமாய் தேவன் தந்த இந்த சிறு பிள்ளைக்காய் நன்றி சொல்லும்படியாய் இந்த முதலாம் ஆண்டு நிறைவு நாளிலே ஒரு நன்றி ஆராதனை, தேவரீர் நீர் எங்களுக்கு தந்த பிள்ளைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்படி நன்றி ஆராதனைக்காக இந்த கூடுகை இங்கே கூடியிருக்கிறோம். அதோடு தேவனிடத்திலே இந்த சிறுபிள்ளையை நாம் பிரதிஷ்டை செய்தோம். தேவன் தந்த அந்த சிறுபிள்ளையை தேவனுக்கென்று ஒப்பு கொடுக்கும் பொழுது அந்த சிறு பிள்ளையின் எல்லா காரியங்களையும் தேவன் பார்த்து கொள்வார். ஒரு தாய் ஒரு தகப்பன் எப்படியாய் ஒரு பிள்ளைகளை நீ ஓரம் போ, நீ இப்படி இரு, அப்படி இரு, நீ இப்படியா பேசு, இப்படியா நட என்று அட்வைஸ் பண்ணுறாங்களோ, அதுபோல தேவனிடத்திலே ஒரு பிள்ளையை கொண்டு வந்து சமர்ப்பிக்கும் பொழுது அதுக்கு எல்லாவற்றுக்கும் ரெஸ்பான்சிபிலிட்டி டு காட், எல்லாவற்றுக்கும் அதுக்கு பொறுப்பாளியாய் தேவனே இருக்கிறார். ஒரு குழந்தையை ஒரு இடத்துல கொடுத்து நீங்கள் பார்த்துக்குங்க அப்படின்னு நம்ம ஒரு இடத்துல ஒப்பு கொடுப்போமானால் அவர்கள் நம்பிக்கைக்குரியவர்களாக இருந்தால் மாத்திரம்தான் அந்த சிறு பிள்ளைகளை நாம் கொடுப்போம். அதுபோல சிறுபிள்ளை வில்லியம் ஜோஸ்வாவை நாம் தேவனிடத்தில் நாம் ஒப்பு கொடுத்திருக்கிறோம். இந்த முதலாம் ஆண்டு நிறைவு பெற்று அடுத்த ஒரு ஆண்டை அடியெடுத்து வைக்கும்படியாய் இந்த சிறுபிள்ளைக்கு தேவன் ஜீவனையும் சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் தந்திருக்கிறதுக்காக நாம் நன்றி சொல்ல நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். நாம் ஒவ்வொரு நாளும் நாம் அப்படியாய் படுத்து எழுந்திருப்பது என்பது அது தேவன் தந்த ஒரு கிருபையாக இருக்கிறது. அந்த கிருபைக்காக நாம் நன்றி சொல்லும்படியாக இங்கே வந்திருக்கிறோம். நிச்சயமாகவே அழைப்பை ஏற்று வந்த அன்பு சகோதர சகோதரிகள், சிறுபிள்ளைகள், தாய்மார்கள், தகப்பன்மார்கள், சொந்த பந்தங்கள், சகோதர ஐக்கியங்கள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். நாம் இப்பொழுது கூட நாம் எழுந்து நின்று ஒரு ஜெபத்தை நாம் ஏறெடுக்கும் பொழுது நாம் ஜெபத்தை முடித்து அதன் பின்பாக நாம் உணவு வேலைக்கு நாம் செல்வோம். நாம் எல்லோரும் கூட கண்களை மூடி பயபக்தியோடு கூட நாம் ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. மகா கிருபையும் இரக்கமும் நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, தேவரீர் இந்த மத்தியான வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இதோ ஒரு அருமையான கேப்டன் பிரபாகரன் என்கின்ற கிதியோனுக்கும் லட்சுமி என்கின்ற கிரேசிக்கும் தேவரீர் நீர் ஏற்ற வேலையிலே நீர் ஒன்றிணைத்த தேவன். ஆண்டவரே, நீர் ஏற்ற வேலையிலே நீர் கர்ப்பத்தின் கனியாகிய வில்லியம் ஜோஸ்வாவை நீர் தந்த தேவன். ஆண்டவரே, இருவருக்கும் ஒரு மனதான ஆவி கிரியை செய்யும்படியாய் நீர் உதவி செய்த தேவன். அன்பிலே கட்டப்பட்ட ஒரு குடும்பமாய் ஆண்டவரே, ஒருவர் சார்பாய் ஒருவர் நிற்கிற குடும்பமாய், ஒருவருக்காய் ஒருவர் ஜெபிக்கிற குடும்பமாய், ஒருவருக்காய் ஒருவர் பரிந்து பேசுகிற குடும்பமாய் தேவரீர் இதோ ஆண்டவரே அவர்கள் ஒவ்வொரு நாளும் அப்படியாய் நடக்கும்படியாய் நீர் வைத்த உங்களுடைய அன்புக்காக நன்றி செலுத்துகிறோம். தேவரீர் நீர் இந்த முதலாம் ஆண்டு பிறந்த நாளை நீர் கடக்கும்படியாய் நீர் கிருபை செய்தீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. இதோ எங்கள் அழைப்பை ஏற்று வந்த ஊழியக்காரர்கள், அன்பு சகோதர சிநேகிதங்கள், இதோ இன்னமாய் சொந்த பந்தங்கள் ஒவ்வொருவரையும் தேவரீர் இந்த வேலையிலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, இந்த வார்த்தை இங்கே பிரசங்கிக்கப்பட்ட வார்த்தை எவ்வளவாய் அவர்களுக்கு புரிந்து கொள்வது கிடைத்தது என்று எங்களுக்கு தெரியாது. எத்தனை பிரசங்கிகள் வந்து பிரசங்கித்தாலும் புரிந்து கொள்ளுதலை தருகிறவர் நீர் ஒருவர் மாத்திரமே ஆண்டவரே.
அப்படியான ஒரு புரிந்து கொள்ளுதலை நீதாமே அளிக்க வேண்டுமாய் உடைய கரத்தின் கீழாய் ஒப்பு கொடுக்கிறோம். எவர் ஒருவரும் வெறுமையாய் வந்து வெறுமையாய் போகாதபடி ஆண்டவரே உடைய வார்த்தையோடு கூட உடைய வல்லமையோடு கூட புறப்பட்டு போக நீ உதவி செய்யுங்க ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. வந்த ஒவ்வொருவரும் தேவரீர் பாதுகாப்போடு சுகமெல்லத்தோடு போய் வீடு சேர நீர் கிருபை செய்ய ஆண்டவரே. ஏதோ ராஜா எல்லா சூழ்நிலைகளையும் உடைய கரத்தின் கீழாய் ஒப்பு கொடுக்கிறோம். நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. ரட்சகர மீட்புறமான கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென் ஆண்டவரே. பிரைஸ் காட். God bless you all brothers sisters. God bless you. ஒருவர் வாழ்த்துங்கள். God bless you. இயேசு கிறிஸ்து மாறாதவரே, மாறாதவரே, மாறாதவரே. ஆமென். இயேசு கிறிஸ்து மாறாதவரே, நித்திய நித்தியமா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இப்பொழுது நாம் கேட்க விட்டுவோம். சகோதரி வாங்க, மேலே வருவோம் வாங்க. உறவினர்கள் வாங்க, யார் மேலே வரீங்களோ வாங்க. சிறு பிள்ளைகள் இருந்தால் சிறு பிள்ளைகளை கொண்டு வாங்க. வில்லியம் ஜோஷுவா கேக்கை வெட்டும்படியாய் இந்த குடும்பத்தை நாம் அழைப்போம்.